கிறிஸ்து தன்னுடைய ஐஸ்வர்யத்திலே தன்னுடைய ஒப்பற்ற செல்வத்திலே உடைய தேவைகள் எல்லாத்தையும் சந்திக்க வல்லவர் என்று சொல்லி இந்த நேரத்தில் விசுவாச அறிக்கை செய்ய யாருக்கெல்லாம் என்னென்ன தேவைகள் இருக்குதோ ஒரு நிமிஷம் மனசுல நினைச்சு கரண்ட் அப்படியே உயர்த்துங்க. இந்த தேவை என் தேவன் இயேசு கிறிஸ்து தன் ஒப்பற்ற செல்வத்தினால் தன்னுடைய ஐஸ்வர்யத்தினால் நிறைவாக்க வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி விசுவாச அறிக்கை செய்ய ஒப்புக் கொடுங்க. ஆண்டுடைய வல்லமுள்ள கரத்தில் அவங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுங்க. அவர்களை உயர்த்துவார், கட்டகாலத்தில் உயர்த்துவார். உடைய கவலைகளை எல்லாம் அவர்களை சுமத்தி விடுங்கள். உங்கள் மீது அவருக்கு அக்கறை உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமான சகோதரனே, தியானத்திற்கு தாராளமனதோடு வந்த உன்னை ஆண்டவர் வெறுமையோடு போக விரும்பவில்லை. தன்னுடைய ஐஸ்வர்யத்திலே தன்னுடைய அளவற்ற செல்வத்திலே உனக்கு பங்கு கொடுத்து உன்னை நிறைவாக இந்த நேரத்திலே காத்துக் கொண்டிருக்கின்றார். அப்படியே கரங்களை உயர்த்தி அதை எனக்கு தாருங்கப்பா என்று சொல்லுங்க. அப்படியே ஒப்புக் கொடுங்க. உடல் தேவைகளை ஒப்புக் கொடுங்க, குடும்ப தேவைகளை ஒப்புக் கொடுங்க, எதிர்காலத்தை ஒப்புக் கொடுங்க, செய்த தொழிலை ஒப்புக் கொடுங்க, உடல் சூழலை ஒப்புக் கொடுங்க, விவசாய சந்தைகளை எல்லா பிரச்சனையும் ஒப்புக் கொடுங்க. சொல்லுங்க அம்மாயின் தேவைகளை சந்திக்கமா சொல்லுங்க. எல்லாரும் இயேசுவே சொல்லுங்க. இயேசுவே தேவைகளை சந்திக்க சொல்லுங்க. படையினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, ஆற்றலால் அல்ல, சக்தியால் அல்ல, ஆண்டவருடைய ஆவியினாலே ஆகும். சகோதரர்களே, இந்த உலகத்துல நீங்க என்னென்ன அடைய விரும்புகிறீங்களோ, சாதிக்க விரும்புகிறீங்களோ, தேவைகளை பூர்த்தி செய்ய விரும்புகிறீங்களோ, என் வாயின் வார்த்தைகளை நீர் ஆட்கொள்ளும் ஆளுகை செய்யும். என்னுடைய அசைவுகளை நீர் ஆளுகை செய்யும். என் குடும்ப வாழ்க்கையை நீர் ஆளுகை செய்யும். என்னுடைய சமுதாய வாழ்க்கையை நீர் ஆளுகை செய்யும். நான் செய்கிற தொழிலை நீர் ஆளுகை செய்யும். ஒட்டுமொத்தமாக என் வாழ்வின் ஒரு நொடிப்பொழுதையும் நீர் ஆளுகை செய்யும். ஆவியானவரே, ஆற்றலின் மூச்சானவர், அனைத்தையும் ஆக்க வல்லவர். இந்த நேரத்திலே உமது ஆளுகைக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். இன்று முதல் என் வாழ்விலே நீர் மாத்திரம் ஆளுகை செய்ய வேண்டும், நீர் மாத்திரம் ஆசீர்வாட வேண்டும், நீர் மாத்திரம் என்னை இயக்க வேண்டும் என்று சொல்லி அப்படியே ஒப்புக் கொடுத்து கண்களை மூடி உங்களையும் உங்களுக்குரிய எல்லாவற்றையும் உங்களுடைய அன்புக்குரியவர்கள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்து அவளுக்கு செய்யும் ஆவியானவரே என்று சொல்லி அப்படியே ஒப்புக் கொடுங்க. முழுமனதோடு ஒப்புக் கொடுங்க, முழுமையாக ஒப்புக் கொடுங்க. அவர் உங்களை நேரத்தில் ஆட்கொண்டு உங்களுக்கு பொறுப்பேற்கின்றார். உலகத்தின் முகத்தை புதுப்பித்தது போல நாங்கள் வாழ்கிற இந்த காலத்திலே ஆவியை அனுப்பும். இந்த உலகத்தின் முகத்தை புதுப்பியும் கர்த்தாவே. அன்று 12 மீனவர்களை
எடுத்து பயன்படுத்தி உலகத்தை புதுப்பிக்கும் வல்ல கருவிகளாக அவர்களை மாற்றி உபயோகிக்கிறே. கர்த்தாவே, இந்த நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற தருமையான சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் பெந்தகோஸ்தே நாளுடைய அனுபவத்துக்குள்ளாக நடத்த வேண்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. ஆவியானவரை அருள்படும் இந்த சகோதரர்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்து ஆவியானவரால் நீர் முத்திரையிட வேண்டுமாய் ஆற்றல் படுத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். இவர்கள் ஒவ்வொருவரும் அக்கினி பிழம்புகளாக எழுந்து சென்று இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை செய்யவும், ஆண்டவருடைய வருகை அண்மையாய் இருக்கிறது என்று சொல்லி போதிக்கவும், தங்கள் வாழ்க்கையாலும் வாழ்வாலும் அரசை கட்டியெழுப்பும் தூண்களாக இவர்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்தும் கர்த்தாவே. ஒவ்வொரு சகோதரரையும் எடுத்து பயன்படுத்துவீராக. உங்கள் நாமத்தின் மகிமைக்காக அவர்களை உபயோகியும் கர்த்தாவே. இந்த அரசை கட்டி எழுப்புகின்ற கருவிகளாக இவர்களை எடுத்து பயன்படுத்தும் கர்த்தாவே. உமக்கு சாட்சி சொல்லும் உயிருள்ள சாட்சிகளாக இவர்களை எழுதி பிரகாசிக்க செய்யும் கர்த்தாவே. இவர்கள் மூலமாக ஒரு எழுப்புதலை இந்த உலகம் சந்திக்கட்டும். நாங்கள் வாழ்க்கையிலிருந்து தமிழகம் சந்திக்கட்டும். இந்த சகோதரர்களின் குடும்பங்களை ஆசீர்வாதமும் அபிஷேகமும் எல்லா விதமான அருள்வளங்கள் பொருள்வளங்களும் நிரம்பி வழியேற்றும். நாமத்தினால இவர்கள் ஒவ்வொருவரையும் முதலத்தை தாழ்த்தி அர்ப்பணித்து பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டுமாய் செபிக்கிறோம். எங்கள் செபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.